1 கப் அளவுக்கு கேரட் எடுத்து தோலெல்லாம் எடுத்து சீவிட்டு பொடிசாக இதை சீவி வச்சுக்கிறேன். 1 கப்பு கடல மாவு எடுத்து வச்சுக்கிறேன். என்ன பண்ணலாம், வறுத்துக்கலாமா? மிதமான சூட்டில் கடல மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இது வறந்தது. நம்ம இது ஒரு ஏனத்தில் மாற்றிட்டு இது கொஞ்சம் எப்படியும் ஆற வைப்போம். ஜாரில் போட்டு இது கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இது சமைக்கிற வேண்டிய எண்ணெய். எந்த கப்பால் மாவு வளர்ந்தனோ அதே கப்பால் 1 கப்பு எண்ணெய் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இந்த கட்டி இல்லாத நம்ம இதை கலந்துடலாம். கட்டி இல்லாத நம்ம அதை அழகாக கலந்து வச்சுட்டோம். இதை எடுக்கிறோம். 1.5 கப்பு கூட சர்க்கரை போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் தான். சர்க்கரை எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி விழுது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கேரட் அரைச்சி விழுது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். திட்டமாக இந்த தண்ணி கலந்துக்கலாம். மிதமான சூட்டில் அப்படியே நம்ம இதை அப்படியே பாகு காட்டலாம். போதும், பாகு 1 கம்பி பாகு வந்தது வரைக்கும் போதும். கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச மாவை நம்ம இதில் ஊற்றி கிண்டோம். அவ்வளோதான். சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது வரைக்கும் போதும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் 1 கம்பி பாதம் வந்தாலுமே போதும். கம்பி பாதம் தெரியலன்னு சொன்னால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கம்பி பாதம்லாம் எனக்கு பார்க்க தெரியலன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே நம்ம கரைச்சி வச்ச மாவை தூக்கி இதில் ஊற்ற வேண்டியது. ஊற்றிக்கினாலுமே அதே பாகு கரெக்டாக வந்துடும். கம்பி பாதெல்லாம் பார்க்க தெரியலன்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை. அப்படியே ஊற்றினாலுமே இதுலேயே பாகு அழகாக நம்மளுக்கு சரியான அளவுக்கு வந்துடும். நெய் கொஞ்சம் உருக்கி வச்சுக்கிறேன். இந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கிண்டணும். எண்ணெயில் நம்ம அதை கரைச்சி வச்சோம். ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் நெய் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் அப்படியே திரண்டு வருது பாருங்கள். கை விடாத அப்படியே கிண்டணும். எல்லாம் அடி பிடிச்சிடும். கை விடாத கிண்டணும். பாருங்கள், எண்ணெய் அழகாக நம்ம போட்டால் எண்ணெய் நெய் எண்ணெய் அழகாக சுருண்டு வருது பாருங்கள். எண்ணெய் சூப்பராக வாசனை வருது. பார்த்தீங்க, தடவி வச்சுருக்கேன். இதில் கரெக்டாக நெய் வச்சு நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி அழகாக இது போல் ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருங்க. எதுவும் அடி பிடிக்கல. எண்ணெய் அழகாக சுருண்டு வருது பாருங்கள். இதான் இதோடைய பக்கம் பாருங்கள். நம்ம நெய் தடவி வச்சா பாத்திரத்தில் ஊற்றிடலாம். சும்மா லைஸாக அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு லைஸாக அப்படியே அமுக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே தட்டி விடுங்க. லைட்டாக தட்டி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதை பீஸ் போட்டுடலாம்.